தாவேக்கா தங்களோடு வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளூரா ஒரு எண்ணம் இருந்தது. அதனால அவங்க கட்சிக்காரங்களை இது அதிமுக காரன் கையில வந்து தாவேக்காவோட கொடியை கொடுத்து சிக்னல் வந்துடுச்சு அப்படின்லாம் வந்து அவரே தன்னைத்தானே அதாவது சுய இன்பம் அடைஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான வேலைகளை தான் அவங்க செஞ்சாங்க. அதனால வந்து அதிமுக தங்களுடைய வாக்குகளை குறிப்பா மீனவர் சமுதாய வாக்குகளை விஜய்க்கு சென்றதா இருக்கு. இன்னைக்கு மீனவர்கள் இடத்துல பெருவாரியான எதிர்பார்ப்பு விஜய் மேல திரும்பி இருக்கு. அதிமுக திமுகங்கிற ஃபைட்டு தான் இங்க இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப யாருமே நம்ம பக்கம் வரல அப்படிங்கும் போது தனக்கான வாக்குகளுக்காக இந்த மாதிரி பேச தொடங்கி இருக்கிறாரு. அது நல்லாவே தெரியுது. அது நிச்சயமா ஃபயர் ஆகும். அது ஒரு நேரத்துல விஜய்க்கு எழுதி கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம பாக்குறோம். ஈரோட்ல போய் 207 பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டுல மூடியாச்சுன்னு சொன்ன ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமை தான் விஜய். அதே போல பாண்டிச்சேரியில போய் நியாய விலைக்கடையே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார். அப்புறம் அங்க போய் அதாவது பாஜக எம்எல்ஏக்கு இன்னும் இலாக்கா ஒதுக்கல அப்படின்னு சொல்லி பேசினார். அப்ப இந்த மாதிரியான அவருக்கு எந்த தகவலுமே தெரியாதுங்க. அவர் ஒரு சாதாரண அரசியல் அறிவு கூட இல்லாத எங்கள்கிட்ட இந்த செங்கோட்டையன் ஊழல் பண்ணவர் தான் உங்கள்கிட்ட தான் இருக்காரு, நீங்க என்ன ஊழலை ஒழிக்க போறீங்கன்னா அதிமுக கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப நான் ஒரு ஊழல் கட்சிங்கிறத அதிமுக ஒத்துக்கிட்டுங்கிறத இந்த பக்கமும் தெரியுது. எல்லார் வீட்டிலும் எங்கள் வாக்கு இருக்குங்கிறான் ஆதவர்ஜுன். நீ யாரு? இஸ் நோபடி. நீ எங்க இருந்து வந்த? உனக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்ன தெரியும்? திருமாவளவனோடு 20 பேர் தான் இருக்காங்க. இன்னைக்கு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்க. அப்ப உன்னோட அரசியல் அறிவு என்ன? அவரோட ஞானம் என்ன? நீ உன் வயசு அவர் அரசியல் அனுபவம்டா. தமிழ்நாட்டுல அவர் கால்படாத கிராமங்களே கிடையாது. அப்ப அவரை ஒப்பீட்டு அளவுல பேசுறதுக்கு நீங்க எல்லாம் ஆட்களா? 234 தொகுதியில எங்க தலைவர் தாங்க போட்டிட்டா ஜெயிச்சிடுவாரு. ஆனா சட்டம் வந்து 3 இல்ல 4 தொகுதி தான் போட்டிடுது. 2 தொகுதிக்கு மேல போட்டியிட முடியாது. அடிப்படை சட்ட அரசியல் அறிவே இல்ல. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவு வேணா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. பல கட்சிகள்ல இருந்து வந்தவங்களை வச்சுட்டு அவங்க எல்லாம் ஊழல் கட்சிங்கிற திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி. சரிப்பா, இந்த ஊழல் கட்சியில இருந்து வந்தவன் எல்லாம் நல்லவன் ஆயிடுவானா? உடனே ஒரு வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்களும் பாஜக மாதிரி கிளீன் பண்ணி நல்லவன் ஆக்கிறீங்களா? இன்னைக்கு தேல் கொட்டுனதுன்னா இப்ப வலிக்குது. அதிமுகவுக்கு இம்மா நேரம் வந்து 8 எடுத்து தேலை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அது ஏதாவது பண்ணிட்டோம், ஏதாவது பண்ணுதான்னு பார்ப்போம். இது தேல் கையில கொட்டுனதான ஒரே நசுக்கோம்ல. இன்னைக்கு அதிமுக அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்றல. அன்னைக்கு அதிமுக எல்லாம் தாவேக்கா காரன் மாதிரி பேசுனல. செந்தில் பாலாஜி ஆட்கள் அனுப்புனாங்க, உள்ள தள்ளுனாங்க, கத்தி எடுத்து குத்துனாங்க, கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க. எவ்வளவு கான்ஸ்பிரன்சி! இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் கூட இல்ல. தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தி, அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய விக்கி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நேற்றைய தினம் திரு விஜய் அவர்கள் செயல் வீரர்கள் கூட்டம் பொதுவெளிக்கு 37 நாட்களுக்கு பிறகு அவர் வந்து உரை நிகழ்த்தினாரு. அதுல முதல் முறையாக அஇஅதிமுகவை ஊழல் சக்தி என்றும் அதே போல மதவாத அடிமை சக்தி அப்படின்லாம் கூட கடுமையான ஒரு விமர்சனத்தெல்லாம் வச்சிருந்தாரு. ஏடிஎம்கே ஐடி விங் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவர்களை வந்து கடுமையா தாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தாங்க. ஆமா ஆமா. சோ இந்த எதிர்வினை எப்படி பாக்குறீங்க? டிவிக்கே முதல் முறையா அதிமுகவும் அடிக்க துவங்கி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதான் ஆரம்பத்துல இருந்து ஒரே நிலைப்பாடுதான். அதாவது தாவேக்கா தங்களோடு வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளூரா ஒரு எண்ணம் இருந்தது. அதனால அவங்க கட்சிக்காரங்களை இது அதிமுக காரன் கையில வந்து தாவேக்காவோட கொடியை கொடுத்து சிக்னல் வந்துடுச்சு அப்படின்லாம் வந்து அவரே தன்னைத்தானே அதாவது சுய இன்பம் அடைஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான வேலைகளை தான் அவங்க செஞ்சாங்க. ஆரம்பத்துல கரூர் இன்சிடென்ட்லயும் அங்க 41 உயிர்கள் பலியானுச்சு. அதற்கு பின்னாடி யார் இருந்தா, என்னென்ன தவறுகள் நடந்ததுன்னு அன்னைக்கு திமுகவை சார்ந்த நபர்கள் வெளியில கருத்து சொல்லும் போது, பொதுமக்களும் கருத்து சொல்லும் போது, பத்திரிகையாளர்கள் சொல்லும் போது வாய் மூடி அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்தார். அரசாங்கத்தின் மீது சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சார்.
ஆனா இன்னைக்கு தெளிவா அவர் பேசின பிறகு நம்மளோட வரப்போறது இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவா வந்த பிறகு அவரு நம்ம ஓட்டை ஸ்பாயில் பண்றாரு, எம்ஜிஆர் சொல்லி அதிமுகவின் வாக்குகளை வாங்க பாக்குறாருன்னு ஒரு முடிவு ஸ்டாண்டுக்கு வந்த பிறகு இன்னைக்கு அவரை நோக்கி விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி சார்ந்த அதிமுக இன்னைக்கு வைக்கிறது. சோ அததான் நம்ம பார்க்கணும். இது சித்தாந்த ரீதியா அப்படி எதிர்க்காங்களா அப்படின்னா இல்ல. திராவிட இயக்க ரீதியா அதிமுக செயல்படுதா அப்படின்னா இல்ல. விஜய் தன்னோட வந்திருந்தா லாபம், வரல, அதனால விஜய் இப்படியே விட்டா தங்களுடைய ஓட்டு பாதிக்கும் அப்படிங்கிறதுனால வெளிப்படையாக இன்னைக்கு இறங்கி அவங்கள விமர்சனம் செய்யறாங்க. இதுல ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்ல. தேர்தலுக்கு இன்னும் 1 மாதங்கள் தான் இருக்கு. விஜய் ஒரு பெரிய இம்பாக்ட தமிழ்நாடு தேர்தல் காலத்துல ஏற்படுத்துவார்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா அவரே ஏதோ கும்பமேளாவில் போய் வருஷத்துக்கு வருஷம் தரிசனம் பண்ற மாதிரி வருஷத்துக்கு 4 தடவை தான் வீட்டை விட்டே வெளியில வராரு. ஒரு ரியல் டைம் பொலிட்டீஷியனா விஜயால ஆக்டிவா செயல்பட முடியல, செயல்படுற ஆளும் கிடையாது. அப்படிப்பட்ட நபரை நிச்சயமா மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது இன்னொரு புறம் இருக்கு. அதை நம்ம அடுத்தது பேசுவோம். பட் ஆனா அதிமுக இன்னைக்கு எடுத்திருக்க ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தங்களோட வரல. சோ அதனால அதிமுக தங்களுடைய வாக்குகளை, குறிப்பா மீனவர் சமுதாய வாக்குகளுக்கு விஜய்க்கு செல்றதா இருக்கு. இன்னைக்கு மீனவர்கள் இடத்துல பெருவாரியான எதிர்பார்ப்பு விஜய் மேல திரும்பி இருக்கு. மீனவர் வாக்குகள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அது எம்ஜிஆர் படகோட்டி காலத்துல இருந்து எம்ஜிஆர் அப்படின்னா அவங்க அதிமுக தான். அதனால அவங்க எப்பொழுதுமே ஒரு சாலிடா ஒரு 60-70% ஓட்டு மீனவர்களின் ஓட்டு அதிமுகவுக்கு எப்பொழுதுமே விழும். அது தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள்ல அது எப்பொழுதுமே நமக்கு தெரியும். நான் பூம்புகார் தொகுதியை சேர்ந்தவன். சோ என்னுடைய கடலோர மாவட்டங்கள்ல நான் கடலோர தொகுதியா இருக்கிறதுனால எனக்கும் அந்த இது தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும். அதனால சொல்றேன். சோ விஜய் மீனவர் வாக்குகளை பிரிப்பாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. எம்ஜிஆர் சொல்றதுனால எங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் தனக்கு வாக்கு செலுத்திடுவாங்க அப்படிங்கிற அவர் நினைக்கிறாரு. அது அதிமுக பாதிக்கும் அப்படிங்கறதுனால அதிமுக இன்னைக்கு விமர்சிக்க தொடங்கி இருக்காங்க. அதே போல சார், அந்த பிழைகளை அவங்க சுட்டி காட்டுறாங்க. இப்ப எங்களை நீங்க ஊழல்வாதின்றீங்க, மகா பெரும் ஊழல்வாதி நீங்க தான். திரைப்படத்துல டிக்கெட்டை கண்ணா பின்னான் ரேட்ல வித்து யாரு அதுல சம்பாதிக்கிறீங்க, அப்ப நீங்க தானே ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி பதில் விமர்சனம் வைக்கிறாங்க. அதிமுக ஊழல் ஆட்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஊழல் ஆட்சியில இடம்பெற்றிருந்த செங்கோட்டையன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவரை உங்க கட்சியில இணைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்கப்படுது. இன்னும் வெளியில இருந்து வரக்கூடிய விமர்சனம் அவுட் ஆஃப் சிலபஸா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க எம்ஜிஆர் நீங்க போட்டுறீங்க, ஒரு ஐகானிக் ஃபிகரா சொல்றீங்க, மேடம் ஜெயலலிதா அவங்கள சொல்றீங்க, அப்ப அவங்க கன்விக்டே ஆனவங்க, அப்ப அதுக்கெல்லாம் அப்ப நீங்க ஊழல்வாதி என்று நீங்க ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்விகளும் முன்வைக்கப்படுது. இப்ப விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு சிக்கிட்டாரா வலையில? நிச்சயமா அவரு தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நம்ம கூட யாரும் வரப்போறதில்ல, அது தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதிமுக திமுகங்கிற ஃபைட்டு தான் இங்க இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப யாருமே நம்ம பக்கம் வரல அப்படிங்கும் போது தனக்கான வாக்குகளுக்காக இந்த மாதிரி பேச தொடங்கி இருக்கிறாரு. அது நல்லாவே தெரியுது. அது நிச்சயமா ஃபயர் ஆகும். அது ஒரு நேரத்துல விஜய்க்கு எழுதி கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம பாக்குறோம். ஈரோட்ல போய் 207 பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டுல மூடியாச்சுன்னு சொன்ன ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமை தான் விஜய். அதே போல பாண்டிச்சேரியில போய் நியாய விலைக்கடையே இல்லைன்னு சொல்லிட்டு வந்த ஆள். அப்புறம் அங்க போய் அதாவது பாஜக எம்எல்ஏக்கு இன்னும் இலாக்கா ஒதுக்கல அப்படின்னு சொல்லி பேசினாள். அப்ப இந்த மாதிரியான அவருக்கு எந்த தகவலுமே தெரியாதுங்க. அவர் ஒரு சாதாரண அரசியல் அறிவு கூட இல்லாத நபர். எழுதி கொடுக்கறத பேசுகிறார். அந்த விதத்துலதான் இந்த மாதிரியான விஷயங்களும் அவர்கிட்ட இப்ப வெளிப்படுது. அதை வெளிப்படுத்துறதுக்கான எதிர்வினையே இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்குல்ல. அப்ப தன்னை ஒரு ஊழல் கட்சி தான் அதிமுக ஒத்துக்குது. எப்படின்னா ஜெயலலிதாவை இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்றதுனால ஜெயலலிதா ஆப்வியஸ்லி ஒன் அக்யூஸ்ட், ஊழல் வழக்குல உள்ள போனவங்க, ஏற்கனவே ஃபெரா வழக்குல இருக்கு அவங்க மேல. அப்ப ஏற்கனவே உள்ள போனவங்க, வழக்குல சிறை தண்டனை அனுபவிச்சவங்க சசிகலா கூட இருந்த A2 அக்யூஸ்ட். அப்ப சசிகலாவும் ஜெயலலிதாவும் ஊழல் குற்றவாளிங்கிறத அதிமுகவே ஒத்துக்கிட்டு, சோ இன்னைக்கு ஒத்துக்கிட்டு தான் இந்த கேள்வியை கேட்குது. பாத்தீங்களா, எங்கள்கிட்ட இருந்த செங்கோட்டையன் ஊழல் பண்ணவர் தான் உங்கள்கிட்ட தான் இருக்காரு, நீங்க என்ன ஊழலை ஒழிக்க போறீங்கன்னா அதிமுக கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப நான் ஒரு ஊழல் கட்சிங்கிறத அதிமுக ஒத்துக்கிட்டுங்கிறதா இந்த பக்கமும் தெரியுது. ஆனா என்ன சொல்றேன்னா, மக்கள்கிட்ட இது எடுபடுமா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க இன்னைக்கு அதிமுக நான் ஒரு தூய அரசியலை கொடுக்க போறேன், ₹1 எனக்கு வேணாம், நான் அதை கையே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னோட ரசிகனை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கேட்கிறேன். அஜித் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்றாரா? முதல்ல உன் குடும்பத்தை பாரு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, எப்ப நீ வாழ போற அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கும் போது எனக்கான கொண்டாட்டங்களை தவிருங்கிறாரு. மன்றங்களை எல்லாம் கலைச்சிட்டாரு. அப்ப அவன் குடும்பத்துல நல்லா இருந்தாதான் ஒரு சினிமாவை பார்க்கணும்ன்றாரு. அதனாலதான் இன்னைக்கு அவரு ஃபேன் பேஸ். அதை நம்ம தெளிவாவே பார்க்கிறோம். அப்ப அதை ஏன் உங்களால கற்பிக்க முடியல? உன்னோட ரசிகன்ட்ட கூட
உன்னோட இந்த கட்டுப்படுத்த செலவு பண்ணாத, கடன் வாங்கி செலவு பண்ணாத, என் படத்துக்கு வந்து இந்த மாதிரி கட் அவுட்லாம் வைக்காத அப்படின்னு சொல்லி திருத்த முடியல. இவர் நாட்டை திருத்த போறாரா? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப இயல்பாவே இது அரசியல் களத்துல எடுபடாது. இன்னைக்கு அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்துவாங்களா? கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அஜித்தோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திருக்காங்க. அஜித் மனைவி ஷாலினி உட்பட. அதற்கு பிறகு இப்ப 5 ஆண்டுகளாக ரஜினி அவர்களை அவ்வளவு கேவலப்படுத்தி ஒரு உச்ச நட்சத்திரம் இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினியை நான் தான் ஒரு என்னமோ சூப்பர் ஸ்டார்ங்கிற மாதிரி நடிக்கவே தெரியாத விஜய் இன்னைக்கு பேசி ரஜினி ரசிகர்களை கொந்தளிப்பாக்க வச்சிருக்காரு. அப்ப ரஜினி ரசிகர்கள்லாம் வாக்கு செலுத்துவாங்களா விஜய்க்கு? எல்லார் வீட்டிலும் எங்கள் வாக்கு இருக்குங்கிறான் ஆதவ அர்ஜுன். நீ யாரு? இஸ் நோபடி. நீ எங்க இருந்து வந்த? உனக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்ன தெரியும்? திருமாவளவனோடு 20 பேர் தான் இருக்காங்களாம். இன்னைக்கு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்க. அப்ப உன்னோட அரசியல் அறிவு என்ன? அவரோட ஞானம் என்ன? நீ உன் வயசு அவர் அரசியல் அனுபவம்டா. தமிழ்நாட்டுல அவர் கால்படாத கிராமங்களே கிடையாது. அப்ப அவரை ஒப்பீட்டு அளவுல பேசுறதுக்கு நீங்க எல்லாம் ஆட்களா? ஆனா இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப மறுக்கிறாரு. இல்ல நீங்க திருச்சி பரப்பிட்டீங்க. இப்ப 20 பேர் இருக்கான்னு நான் சொன்னது வந்து அந்த 20 பேர் வந்து திமுகவுக்கு வந்து அடிமையா இருக்காங்க. திமுக காரரா மாறிட்டாங்க. அப்படின்ற மாதிரி இப்ப வேற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கறாரு. அது பயம். அது பயம். அண்ணன் திருமா அவர்கள் மீது இருக்கிற பயம். ஆதவர்ஜனுக்கு தெரியும். எனக்கு செக்யூரிட்டியோட பவுன்சர்ஸோட தான் ஆதவர்ஜன் வெளில சுத்திட்டு இருக்கான். ஏன் வெளிப்படையா சுத்த? நீ மக்கள் போராளி தானே? டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி சொல்றல்ல, பேச. நீ வெளிப்படையா வாங்க, வந்து மேடை போட்டு இதெல்லாம் பேச. ஒரு உள் கூட்டாரங்களை நீங்க எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ஒரு மீடியா வெளிச்சம் இருக்கிறதுனால இதெல்லாம் பேசிட்டு போனீங்கன்னா பாமர மக்களுக்கு உன்னை யாருன்னு தெரியும். ஆதவர்ஜன் யாரு? நான் ஒரு சாதாரண மயிலாடுதுறை தொகுதியில இருந்து பேசுறேன். இங்க ஆதவர்ஜன் யார் தம்பியுமாங்க. இங்க விஜய்க்கு யாருக்கும் தெரியாது, சாதாரண கிராமத்துல. அப்ப இங்க கட்சி கொடிகள் கூட கிடையாது. ஊருக்கு ஒரு 10 ரசிகன் இருப்பான், அவ்வளவுதான். எல்லாருக்கும் எல்லாரும் ரசிகர் தான். அப்ப அவங்க எல்லாமே அரசியலா வாக்கு செலுத்துவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவறு. அதுவும் ஆதவர்ஜனை விட அகில உலக புத்திசாலி நம்ம புஷ்டி ஆனந்த். இவரெல்லாம் எப்படி எம்எல்ஏ இருந்தாருன்னு தெரியல பாண்டிச்சேரியில. 5000 கவுன்சிலர் தான் அங்க ஒரு எம்எல்ஏ. அவர் சொல்றாரு 234 தொகுதியில எங்க தலைவர் தாங்க போட்டிடலாம், போட்டிட்டா ஜெயிச்சிடுவாரு. ஆனா சட்டம் வந்து 3 இல்ல 4 தொகுதி தான் போட்டிடுங்க. 2 தொகுதிக்கு மேல போட்டியிட முடியாது. அடிப்படை சட்ட அரசியல் அறிவே இல்ல. நீங்க எனக்கு என்ன காமெடினா 234 தொகுதியில இவங்க நாமினேஷன் பண்ணுவானுங்களே, இந்த நாமினேஷன் ஃபார்மை கரெக்டா எழுதி சப்மிட் பண்ணி இவங்களோட வேட்புமனு ஏத்துக்கிறதான்னு பார்க்கணும். 234 தொகுதியில எத்தனை தொகுதி ரிஜெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. நாமினேஷன் ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட கூட்டம். இவனுக்கு நான் தமிழ்நாட்டை மாத்தி போட்டுருவான், அதை செஞ்சிடுவாங்க. இதை பேசுறதெல்லாம் இங்க வந்து ஒரு நான் சொல்ற ஒரு அரசியல விமர்சனம் வைக்கலாம். சீமான் சில விமர்சனங்களை வைப்பார், அது சில கருத்துக்கள் எல்லாம் பேசுவார். ஆனா அரசியல் தெரியும், இதுதான் ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும். அதே போல ஒரு அரசியல் அறிவுக்கு உட்பட்டு இவங்க எல்லாம் பேசல. வேற எங்கோ ஒரு கிரகத்துல இருந்து பேசுற மாதிரி எல்லார் வீட்டிலும் எங்க ஓட்டு இருக்கு அப்படிங்கறது பேசுறது. சோ இதெல்லாம் வந்து தன்னைத்தானே மிகைப்படுத்திக்கிறது. நான் உச்சத்தை விட்டுட்டு வரேன். உச்சத்தை எந்த உச்சத்தை விட்டு வந்த? உங்க அப்பா உன்னை கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்தாரு. காலேஜ் காம்பவுண்ட் செவத்துலதான் உட்கார்ந்து இருந்தாலும் உன் ப்ரொஃபசர் சொல்றான். டிகிரி கூட முடிக்கல. நீ சொல்ற அனைத்து வீட்டிலும் ஒரு டிகிரி அப்படிங்கிற. இன்னைக்கு முதல் தலைமுறை பட்டதாரியாக நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி. இன்னைக்கு நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதை கொடுத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 2018 பேட்ச் நான். 2008 to 2012 இன்ஜினியரிங் பேட்ச் நான். அப்ப 4 ஆண்டு நான் இன்ஜினியரிங் பொறியியல் படிச்சிருக்கேன். நான் அரசு பள்ளியில படித்தேன். 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு அரசு பள்ளியில படித்த நான் 4 ஆண்டு பொறியியல் படித்து இன்னைக்கு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இடத்துல ஒரு சீனியர் ஆர்கிடெக்டா வேலை பார்க்கிறேன்னா முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணை ஆண்டதன் விளைவு. இன்னைக்கு என்னை போன்ற எத்தனையோ பேர் கவுன்சிலிங், மருத்துவம் கவுன்சிலிங் இருந்தது. அந்த கவுன்சிலிங் மூலம் டாக்டர்கள் ஆனா. இன்னைக்கு நீட்டு உன் நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்றத்துல உன் நிலைப்பாடு என்ன? அப்ப அரசியல் அறிவே இல்லைங்க. அதை நான் தெளிவாவே பாக்குறேன். அந்த கூட்டத்துக்கு அரசியல் அறிவே இல்லை. ஒரு தலைவன் ஒரு கட்சியை எப்படி நடத்தணுங்கிற தெளிவே இல்லை. செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நீ வந்து நல்லா ஆட்சி கொடுக்க போறியா? வாச்சாத்தி வன்கொடுமை எவ்வளவு பெரிய மோசமான செயல். அப்ப அதுக்கு சூத்திரதாரியே செங்கோட்டையன் தான். அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்து செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு சொல்றியா? இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், விஜய் கூட இருக்கிறது யாரு? RSS நிர்மல்குமார். 4 கட்சி மாறி வந்த லாட்ரி மார்டின் மருமகன். உனக்கு சொந்த பணமா? நீ லாட்ரி மார்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணனா அவர் எழுதி வச்ச பணம். உனக்குன்னு நீ உழைச்சு சம்பாரிச்சியா? இல்ல. கூட இருக்க புஷ்டி ஆனந்து NR காங்கிரஸ்ல இருந்து அங்க இருந்து வந்த ஆளு.
அப்ப இன்னைக்கு அதிமுகல இருந்து போயிருக்கிற பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் வச்சுட்டு நான் நல்லாட்சி கொடுப்பேன்னா எப்படி? உன்னுடைய ரசிகர்களை மட்டும் தேர்தலில் நிறுத்தி நான் நல்லாட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம். ஏற்கனவே இருக்கிற பல கட்சிகள்ல இருந்து வந்தவங்களை வச்சுட்டு அவங்க எல்லாம் ஊழல் கட்சிங்கிற, திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி. சரிப்பா, இந்த ஊழல் கட்சியில இருந்து வந்தவன் எல்லாம் நல்லவன் ஆயிடுவானா? உடனே ஒரு வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்களும் பாஜக மாதிரி கிளீன் பண்ணி நல்லவனாக்கிறீங்களா? அப்ப விஜயோட அரசியல் அப்படிங்கிறது நிச்சயமா சாமானிய மக்கள்கிட்ட இல்ல. சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த கரூர் விவகாரத்துல கான்ஸ்பிரன்சி தியரிஸ் வந்து டிவிகே தரப்புல தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. அதிமுகவும் சட்டமன்றத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் போல கடுமையா அவங்களுக்காக வாதாடினாங்க, ஃபைட் பண்ணாங்க. இப்போ அந்த ஏடிஎம்கே ஐடிவிங்களுடைய அந்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அந்த படுகொலையில நீங்களும் காரணமானவர் அப்படின்னு பகிரங்கமாவே குற்றம் சாட்டிட்டாங்க. 72 நாட்கள் வந்து பனையூர் பங்களால வந்து பதுங்கி இருந்தீங்க, 15 நாட்கள் உங்க ஆபீஸையே நீங்க பூட்டி வச்சிருந்தீங்க, பாதிக்கப்பட்டவர்களை நேர்ல போய் சந்திக்கிறது வழக்கமானது, ஆனால் உலகத்திலே இல்லாத அதிசயம் அவங்கள வர வச்சு நீங்க வந்து ஆறுதல் கூறுனது வந்து வேற லெவல் பண்ணேரத்தனம் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தெல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதன் மூலம் அந்த டிவிக்கே கட்டமைத்த அந்த கான்ஸ்பிரன்சி தியரிஸ் முழுவதும் நீர்த்து போய்விட்டதா? நிச்சயமாக நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு தேல் கொட்டுனதுதான் இப்ப வலிக்குது. அதிமுகவுக்கு இம்மா நேரம் வந்து எட்ட எடுத்து தேலை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அது ஏதாவது பண்ணிட்டோம், ஏதாவது பண்ணுதான்னு பார்ப்போம். இது தேல் கையில கொட்டுனதான ஒரே நசுக்கும்ல. இன்னைக்கு அதிமுக அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்றல, அன்னைக்கு அதிமுக எல்லாம் தாவேக்காரன் மாதிரி பேசுனல. செந்தில் பாலாஜி ஆட்கள் அனுப்புனாங்க, உள்ள தள்ளுனாங்க, கத்தி எடுத்து குத்துனாங்க, கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க. எவ்வளவு கான்ஸ்பிரன்சி! இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் கூட இல்ல. வெளிப்படையான ஃபுட்டேஜ்கள் அவ்வளவு வந்தது. அங்க நெரிசல் ஏற்பட்டது, அந்த பஸ் உள்ள போனதான் எல்லாத்துக்கும். அப்ப காலதாமதம், வாட்டர் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, எதுவும் இல்ல, முன்னறிப்பு இல்ல, அப்படிங்கிற பல காரணங்களை நீங்க சிபிஐ கூட வச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு இன்னைக்குதான் கண்ணை திறந்து பாக்குறாங்க. ஏன்னா தன்னை கொட்டின பிறகுதான் வலிக்குது, தன்னை கொட்டின பிறகுதான் தெரியுது. சரி, அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்ற விஜய், செங்கோட்டையன் பாக்கெட்ல இருக்கிற ஜெயலலிதா படத்தை எடுத்து போட்டு என் கட்சிக்கு வாயான்னு சொல்ல வேண்டியதானே? ரைட்டு தானங்க? ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா, ஊழல் குற்றவாளி படத்தை உன் படத்துக்கு பக்கத்துல தன்னோட கோபிச்செட்டிப்பாளையம் அலுவலகத்தை வச்சிருக்காருப்பா. நாளைக்கு நீனே கூப்பிட்டு உன்னையே கூப்பிட்டு அம்மா ஜெயலலிதாவுக்கு மலர் போடுங்க பாரு, செய்வாரு. இப்ப இன்னைக்கு தாவேக்காரெல்லாம் கூட்டு போய் நினைவு நாள் பண்ணார்ல, எம்ஜிஆருக்கு கொண்டாடின மாதிரி அடுத்தது தாவேக்கா வந்து ஜெயலலிதாவுக்கும் கொண்டாடும். அப்ப இவங்களுக்கு அந்த யோக்கியதை இல்ல. இன்னொன்னு, அதிமுக தன்னுடைய வாக்குகளை இழக்க கூடாதுங்கிறதுக்காக இப்ப லைட்டா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் தேர்தல் பிரச்சார களத்துல பாருங்க, எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சிப்பார். ஏன்னா தன்னுடைய எம்ஜிஆர் ஆதரவு வாக்குகள், ஜெயலலிதா வாக்குகள் எங்க போயிடுமோ அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு, சோ அதனால இதுல விஜய்ங்கிறவர் ஒரு ஓட் ஸ்பாயிலர். இங்க ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் எல்லாம் அவரால் கொடுக்க முடியாது. இங்க திமுக அதிமுக இடையில தான் போட்டி. அப்ப ஓட் ஸ்பாயிலராக விஜய் இருக்கிறாருன்னு தெரியுது. அதுல மெஜாரிட்டி ஓட்ஸ் நம்ம ஓட்ஸா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவிற்கும் வந்து விட்டது. அதன் தொடக்கம் தான் இந்த நேற்று போட்ட இந்த கருத்துக்கள், இந்த பதிவுகள், இதெல்லாம் இனிவரும் தேர்தல் களத்துல இன்னும் கடுமையாகவே விஜயை அதிமுக விமர்சிக்கும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார்.